இன்னும் நம்ம நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்னால் கடலூர் மாவட்டம் NLC நெய்வேலி நிக்லைட் கார்பரேஷன் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய தெர்மல் பவர் பிளான்ட். நாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில உயர்ந்த பணியில இருந்தாலும் அந்த விவசாயத்தை நேசிக்கிறவர்கள் இறைவனுடைய பிள்ளை. அந்த வகையில நம்முடைய சாந்தி மேடம், ஸோ நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் பிரகாரம் இது இன்னும் நல்லா மேலே மேலே நல்லா செழித்து வளரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் பசுமை பூமி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, இந்த தோட்டத்தோட நாங்களும் உறவாடி நீங்கள் பசுமை பூமியில் ஒரு குடும்பமாக ஐக்கியமாயிட்டோம். இது உங்கள் தோட்டம் இல்லை, பசுமை பூமியோட தோட்டம். ஆனால் மேடத்துக்கு சில கருத்துக்களை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கு என்ன உரம் வைக்கணும்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், இதுக்கு கெமிக்கல் எதுவுமே வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி அந்த இலதலை குப்பை சாணிகள், ஆட்டுப்புழுக்க இதெல்லாம் போட்டுட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கிலோ பூம்பும் போஸ்டர், அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கா தண்ணி பாயும் போது இந்த பள்ளத்தில் ஓகே சார் 1 கிலோ பூம்பும் பூஸ்டர். அது 7000 கிலோ தொழு உரத்துக்கு சமம். ஓகே, 7000 கிலோ. இன்னைக்கு 1 கிலோ ஆட்டுப்புழுக்கு என்ன ரேட்டு விற்குது? எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ரூபா 6 ரூபா வந்துருமா? டிராக்டர் தான் சார். ஒரு டிராக்டர் என்ன ரேட் வருது? அந்த 4 டிப்பர் அந்த ஆட்டுப்புழுக்கைக்கு இணையானதான் 1 கிலோ பூம்பும் பூஸ்டர். அதை அந்த சாணியோடையோ மணலோடைய கலந்து தண்ணி பாயும்போது விசிறிங்க. அதோட இந்த 33 சென்ட்டுக்கும் 10 கிலோ சஞ்சீவி குருணை. ஓகே, அந்த வேர் வளர்ச்சிக்கு உள்ளது. வேர் வளர்ச்சி நல்லா இருந்தால் செடியினுடைய வளர்ச்சி அதிகமாக நல்லா இருக்கும். 2வது உயிரின பெருக்கம், மண்புழுக்கள் உழுதுகிட்டே இருக்கும். ஓகே சார். நீங்கள் இதுக்கு உழவு எதுவும் கொடுக்குறீங்களா? ஆமாம் சார், ஏர் ஓட்டுவோம் மேக்ஸிமம். நான் இதை மாதிரி செய்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் உழவு ஓட்ட வேண்டியதில்லை சார். புல்லு அதான் வரேன். அதான் வெரி குட் சார். நீங்கள் இதை மாதிரி மண்ணை அணைச்சிக்கிட்டு இலதலைகளை பரப்புனீங்கன்னு சொன்னால், இலதலைகள் பரப்பலாம், களைகள் வளராது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். இந்த முந்திரி தோட்டம் இருக்கா? ஆமாம் சார். இது முந்திரி தோட்டம் தானே? அங்கே களை வளருதா? சூரிய ஒளி படல, அப்படிதானே? அப்ப சூரிய ஒளி படாம இருக்கிறதுக்கு தான் நீங்க இதுல இந்த வேஸ்டுகளை பரப்புறீங்க. இலதலை இந்த மாமரத்தை கழிக்கிறீங்களா, முந்திரி மரத்தை கழிக்கிறீங்களா, பிளா மரத்தை கழிக்கிறீங்களா, ஏதாவது இலதலைகள். இல்லாட்டி நீங்க இதுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா தோரைய விதைச்சு விடுங்க. தோரை நாட்டு தோரை இருக்குன்னு அதை விதைச்சு விடுங்க. 1 வருட தோரை. அதனால அப்போ 1 வருட தோரை விதைச்சிருந்தா களைகள் வளராது. ஓகே சார், புரியுது என்ன சார்? இந்த டெக்னாலஜியை களையை மேம்படுத்தி, அதாவது களையால் கட்டுப்படுத்தணும், களையை மூடாக்கால் கட்டுப்படுத்தணும், களையை மல்ச்சியால் கட்டுப்படுத்தணும், அதாவது மண்புழுவை உழுக வைக்கணும். பிகாஸ் நம்ம டிராக்டரையோ கலப்பையோ வச்சு உழுகிறத நான் சொல்ற இந்த பெர்மாகல்ச்சர் டெக்னாலஜில மண்புழு உழுதுகிட்டு இருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு வேர்பிடிச்சு தாவரமாகிய தோரை அல்லது அகத்தி போட்டுக்கிட்டு 5-6 வருஷம் ஆன பிறகு எல்லா மரத்திலையும் மிளகு நம்ம படுத்துறோம். என்ன படுத்துறோம்? மிளகு, பெப்பர். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கரையான் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, அப்படித்தானே மேடம்? இந்த மண்ணுக்கு கரையான் வரும் மேடம், நல்லா புரிஞ்சிருங்க மேடம். இந்த மண்ணுக்கு கரையான் வரும். கரையானை அழிக்கக்கூடாது. ஏன்னா இறந்த பொருட்கள் என்னென்ன பொருள் மக்குதோ அதை மக்க வைக்கிறது கரையானுடைய பங்கு உண்டு. அப்ப இந்த மண்ணை பொறுத்தளவு உங்களுக்கு கரையான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த இலதலைகள் எல்லா கரையான்களும் இறந்த பொருளை தான் சாப்பிடும். those who are materials, decayed material, dry material, உயிர் இல்லாத பொருட்களை தான் கரையான் சாப்பிடும். அப்ப கரையான் இருந்தாதான் இது மக்கம். ஆனா கரையான் அளவுக்கு அதிகமா போனாலும் மரங்கள்ல ஏற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அளவுக்கு மரங்கள்ல மேல ஏறாம இருக்கணும்னு சொன்னா மேடம் இந்த மண்ணில் நம்ம குளோரிபைரிபாஸ்னு ஒரு கெமிக்கல் மருந்து இருக்கு. குளோரிபைரிபாஸ் 20 EC பிள்ளை 20 EC ஈசின்னு சொல்றது எம்எல்சி பையின் கான்சென்ட்ரேஷன் 20 EC கேபிட்டல் EC
20 EC குளோரிபைரிபாஸ் 20 EC. இது 1 லிட்டர் தண்ணிக்கு 4 ml. 1 liter in 4 ml in 1 liter. 4 ml in 1 liter of the water. அப்போ ஒரு டேங்குக்கு ஒரு 50 ml, 30 to 50 ml. ஒரு டேங்க்னா கெபாசிட்டி ஒரு 13 to 50 லிட்டர்ஸ் இருக்கும், 60 லிட்டர்ஸ் வரைக்கும். 30 ml to 50 ml per டேங்க். மரங்களுக்கு மேல தான் நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இயற்கை விவசாயம் செய்யறவங்க இது கெமிக்கல் வேப்பெண்ணெய், நீம் ஆயில் போட்டுக்கோ. நீம் ஆயில் அதை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். ஆர்கானிக் ஹெர்பிசைட்ஸ் இதை நீங்க பயன்படுத்துங்க மேடம். எல்லா ஆயிலும் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எல்லாமே வாட்டர் அதே அளவு தான். அதே அளவு. அடுத்து நீங்க நல்லா பண்றதா இருந்தா இந்த கரையானை வரக்கூடாதுன்னு சொன்னா மரங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க. வெள்ளை பெயிண்ட் பாதி அடிச்சா போறோமா? பாதி, ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு வெள்ளை பெயிண்ட் அல்லது சுண்ணாம்பு கால்சியம் 1 கிலோ பூம்பூம் பூஸ்டர் ஒரு ஏக்கருக்கு விதைக்கணும். பூம்பூம் பூஸ்டர் once in 6 months. 1 kg பூம்பூம் பூஸ்டர் நீங்க தண்ணி பாயும் போது தொட்டியில கரைச்சி விடலாம். 1 kg பூம்பூம் பூஸ்டர் 6 மாதத்துக்கு ஒரு இங்க ஒண்ணு, அதே மாதிரி அங்கே ஒண்ணு. 10 kg சஞ்சீவி குருணை கிரானுல்ஸ், சஞ்சீவி கிரானுல்ஸ், அது பிராட்காஸ்டிங். 10 kg சஞ்சீவி கிரானுல்ஸ். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் புறவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,